கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை கடைசி வரை கடைபிடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். பெரும்பாலும் சினிமா உலகில் சில நடிகர்கள் கஷ்டப்பட்டு மேலே வருவார்கள். ஆனால் அவர்களின் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றால் ஒரு மமதை வந்துவிடும். அவர்கள் மேலே வருவதற்கு உதவியவர்களை கூட கண்டு கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த உதவியையும் செய்ய மாட்டார்கள். அதே போல தன்னை வாழ வைத்த ரசிகர்களுக்கும் பெரிய முக்கியத்துவம் தரமாட்டார்கள். திரையுலகில் இப்படி பல நடிகர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சில நடிகர்கள் பழசை மறக்க மாட்டார்கள். தன்னை ஏற்றி விட்டவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள். ரசிகர்களை மதித்து நடந்து கொள்வார்கள். இதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முக்கியமானவர். சாதாரண மக்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர். அவ்வளவு ஏன், அவர் காலத்தில் நடித்த தன்னுடைய சக நடிகர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுத்தவர். புரட்சி தலைவர் இப்படி இருந்ததற்கு பின்னால் ஒரு நடிகர் இருந்தார் என்று சொன்னால் அதை உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. அந்த நடிகர் யார் என்றால் அவர்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். எம்ஜிஆர் அவர்கள் நாடக நடிகராக இருந்தபோது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனிடம் பணிபுரிந்து வந்தார். அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு மாதம் 100 ரூபாய் சம்பளமாக கொடுத்தார் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். அதன் பின்னர் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடிக்க துவங்கி ஒரு பெரிய ஹீரோவாக மாறினார். அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆரை அழைத்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், ராமச்சந்திரா, நீ நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு வந்துள்ளாய். இப்பொழுது நீ பெரிய ஹீரோவாக மாறிவிட்டாய். கடைசி வரை நீ ஒருவனை மறக்க கூடாது. அவன்தான் உன் ரசிகன். ஒரணா இரண்டனா என காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்த ரசிகனை நீ மறக்கவே கூடாது. அவனுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை கடைசி வரை செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் அந்த வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலம் வரை அதை அப்படியே கடைபிடித்து வந்தார் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாழ்ந்த எம்ஜிஆரின் இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.